ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நமக்கு அழகானது நற்செய்தி பகுதி ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். மத்தேயு எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 7 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தை வழியாக நாம் இறைவனோடு ஜெபிக்கின்ற ஜெபத்தினுடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு புதிய சிந்தனையை, புதிய ஜெப வழிமுறையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு பங்கினுடைய நிகழ்வுக்காக நான் சென்ற பொழுது அங்கிருக்கின்ற தேவாலயத்திலே நான் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையில அந்த தேவாலயத்துக்கு அருகிலே இரக்கத்தின் ஆண்டவரை வழிபடுவதற்காக ஒரு கெபி ஒன்று இருந்தது. இந்த கெபியிலே இரக்கத்தின் ஆண்டவருடைய சுரூபம், பிரமாண்டமான சுரூபம் ஒன்று இருந்தது இடத்துல. அப்போ அங்கே ஒரு வயதான ஒரு தாய் ஒருவர் அங்கே போய் நின்று ஜெபிப்பதை நாங்கள் கண்டோம். அந்த தாயினுடைய ஜெபத்திலே ஒரு புதிய ஒரு அணுகுமுறையை நாங்கள் பார்த்தோம். பொதுவாக மனிதன் எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு அணுகுமுறை என்பது கடவுளை ஆண்டானாகவும் நாம் ஒரு அடிமையாகவும் நினைத்து கொண்டு ஆண்டான் அடிமை என்ற முறையிலே கையேந்தி கொண்டிருப்போம் இறைவனுக்கு முன்பாக. ஆனால் இந்த தாயானவள் அங்கே ஜெபித்தது எப்படின்னா, அவள் தன்னுடைய பிள்ளையிடம் உரிமையோடு கேட்பது போல, எனக்கு இதனை செய்தே ஆகணும் என்று சொல்லி உரிமையோடு அதிகாரத்தோடும் ஆண்டவர் இயேசுவிடம் அவள் ஜெபித்துக் கொண்டிருந்தார். பார்த்தவர்களே, இதே அணுகுமுறையைத்தான் இறைவன் இயேசு என்று நற்செய்தி வழியாக நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார். பல நேரங்களில் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், இன்றைய காலகட்டங்களிலே அன்புக்குரியவர்களே, கடவுளை ஆண்டானாகவும் நான் ஒரு அடிமையாகவும் நினைத்து கொண்டு கையேந்தி நிற்கிறோம் ஆண்டவருக்கு முன்பாக. பல நேரங்கள் பிச்சைக்காரனை நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், மக்களே, நாம் இறைவனுக்கு முன்பாக நிற்கிற பொழுது அவரை உன்னுடைய அப்பா என்று கூப்பிடு. கடவுளை தந்தை என்று அழைக்கிற பொழுது புதிய உரிமையை ஆண்டவர் உனக்கு கொடுக்கின்றார். என்ன உரிமை? நீ அவருடைய பிள்ளை. பிள்ளை என்று சொல்லுகிற பொழுது அன்பார்ந்த மக்களே, அந்த பிள்ளைக்கு தந்தையிடம் எதையும் கேட்கின்ற உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. நம்முடைய வீட்டு பிள்ளை தன்னுடைய சொந்த தகப்பனிடம் போய் கேட்பது போல பக்கத்து வீட்டில் இருக்கிற அங்கிள்கிட்ட போய் கேட்ட முடியாது உரிமையோடு. உங்களுடைய பிள்ளை தன்னுடைய தகப்பனிடம் போய், அப்பா எனக்கு ஒரு 100 ரூபாய் வேண்டும் என்று உரிமையோடு கேட்டுவிட முடியும். பக்கத்து வீட்டில் போய் கேட்டா அங்கே குடும்ப பிரச்சனை உருவாகிவிடும். காரணம், சொந்த தகப்பனிடம் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஜெபம் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. நான் இறைவனிடம் வேண்டுகிற பொழுது பிள்ளை என்ற முறையிலே நான் கடவுளை அப்பா என்று அழைத்து ஜெபிக்கிற பொழுது அங்கே ஆழமான உறவு அங்கே இறைவனுக்கும் நமக்கும் இடையே ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, அவர் அப்பா என்ற ஒரு காரணத்தினாலே எந்த சூழ்நிலையிலும் என்னால் அவரை தைரியமாக அணுக முடியும். நான் குறையோடு வருகின்றேனா, பாவத்தோடு வருகின்றேனா, நோயோடு வருகின்றேனா, வேதனையோடு வருகின்றேனா, அல்லது ஏமாற்றங்கள், தோல்விகள், வாழ்க்கை போராட்ட நிலையிலே எந்த நிலையில் நான் வந்தாலும் சரி, என் தகப்பன் அங்கே இருக்கிற காரணத்தினாலே என்னை எப்பொழுதும் தன்னுடைய அன்பினால் அரவணைத்துக் கொள்ளுகின்றார். பிள்ளை என்ற முறையிலே அவர் என்னை ஒரு பொழுதும் கைவிடாமல் கரம் பிடித்து உயர்த்தி விடுகின்றார். அன்புக்குரியவர்களே, அதான் இந்த ஜெபம் நமக்கு இயேசு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஜெபத்தின் அணுகுமுறை. தைரியத்தோடு ஜெபிக்கிறோம். நாம பயத்தோடு அல்ல ஆண்டவரை அணுகி வர வேண்டியது. மாறாக எத்தனை போராட்டங்கள் எனக்குள் இருந்தாலும் என்னை அன்பு செய்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார் என்ற அந்த உரிமையும் அதிகாரத்தோடும் வருகிற பொழுது நம்முடைய ஜெபம் மிகவும் அர்த்தமுள்ள ஆழமுள்ள ஜெபமாக மாறுகிறது. அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜெபம் எப்பொழுது நிறைவடைகிறது என்று சொன்னால், நான் எப்படி என் இறைவனுடைய பிள்ளையாக நான் உணர்கிறேனோ, நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால் என் உடன் வாழ்கின்ற யாவருமே கடவுளுடைய பிள்ளைகள் தானே. அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் சகோதர சகோதரிகள் தான் அந்த இடத்துல. அப்படி இருக்கிற பொழுது நான் இறைவனை அன்பு செய்வது போல என் இறைவன் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது போல அந்த இறைவன் நம்மிலும் ஒரு எதிர்பார்ப்பை வைக்கின்றார்.
நான் உன்னை அன்பு செய்வது போல நீயும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும். நான் உன்னை மன்னிப்பது போல நீயும் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். நான் உன்னை ஏற்றுக்கொள்வது போல நீயும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதான் அன்பார்ந்தவர்களே இறைவன் நம்மிடம் வைக்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பில் தான் நம்முடைய ஜெபமானது நிறைவடைகின்றது. அதிகமான வார்த்தைகளை பிதற்றுவதிலோ, அதிகமான வார்த்தைகளை சேர்த்து கொள்வதிலோ, நிறைய அடுக்குமொழி சொற்றொடர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு ஜெபிப்பதில் அல்ல நம்முடைய ஜெபம் ஆழமுள்ளதாக மாறுவது. மாறாக என் தந்தையிடம் உரிமையோடு ஜெபிக்கிற அதே வேளையிலே நான் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து கொண்டு, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, ஒருவரை ஒருவர் மன்னித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு நான் வாழ்கிற பொழுதுதான் என்னுடைய ஜெபம் அங்கே நிறைவடைகிறது. ஜெபம் வேறு, வாழ்க்கை வேறு அல்ல. மாறாக ஜெபமும் வாழ்வும் ஒன்றாகிற பொழுதுதான் நான் இறைவனில் ஒன்றாகின்றேன். காரணம், இந்த வாழ்வை நமக்கு தந்தது இறைவனாக இருக்கிற காரணத்தினாலே அவருடைய திருவுளம் என்பது அவர் நம்மை அன்பு செய்வது போல நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்ற கடவுளுடைய திருவுளம் இந்த மண்ணில் நம் வழியாக நிறைவேறுகிற பொழுது நம்முடைய ஜெபம் அர்த்தமுள்ளதும் நிறைவுள்ளதுமாக மாறுகிறது. பார்த்தவர்களே, நம்முடைய ஜெபத்திலே புதிய அணுகுமுறையை கொண்டு வருவோம். கடவுளை அப்பா என்று அழைத்து உரிமையோடும் அதிகாரத்தோடும் நாம் கேட்போம். பிள்ளை கேட்கிற பொழுது ஆண்டவர் ஒரு பொழுதும் பிள்ளையின் மன்றாட்டுக்களை அவர் புறக்கணிப்பது கிடையாது. அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா, உண்மை அப்பா தந்தையே என்று அழைக்கின்ற உரிமையை பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். அதன் வழியாக நாங்கள் எங்கள் உறவு குடும்பமானது பெரிதாக மாறுகிறது. ஒருவரை ஒருவர் சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கான அருளை எங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உரிமையோடு அப்பா என்று அழைக்கிற அதே நிலையிலே நானும் நீ தந்திருக்கின்ற அருளை பயன்படுத்தி கொண்டு எல்லாவரையும் அன்பு செய்வதற்கான ஞானத்தையும் ஆற்றலையும் எங்களுக்குள்ளே தந்தருளும். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே பிறரை வெறுக்கின்ற அந்த மனித பலவீனத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து உம்முடைய திருவுளமாக இருக்கின்ற அன்பின் வாழ்வை இந்த மண்ணுலகில் நாங்கள் செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு அருளை தாரும். அன்னை மரியாளே, எங்களுக்காக நீர் பரிந்து பேசி இறையருளை பெற்று தாரும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.